பைபிளில் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகளில் 2 கட்டளைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டளைகள். முதல் கட்டளை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னையன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அதாவது, நான் தான் உனக்கு தேவன், நான் தான் உங்களை எல்லாத்தையும் படைத்த தேவன். என்னை தவிர்த்து வேறு யாரையும் நீங்கள் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வழிபட வேண்டாம் அப்படின்றதுக்கு அதுதான் சாட்சி. இரண்டாவது கட்டளை என்னன்னு பார்த்தோம்னா, யாதொரு விக்கிரகத்தையும் உனக்கென்று நீ உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. தேவன் அப்படின்னு நான் இருந்தாலும் என்னுடைய பேரிலேயே நீ வேற சொரூபத்தை நீ வடிவம் அமைத்து நீ தேவன்னு சொல்லிட்டு கும்பிட்டாலும் அது பாவம்தான். ஏன்னா எனக்கு எந்த உருவமும் இல்லை, நீயா ஏதாவது உருவத்தை கற்பனை செய்து அதை சொரூபமாக வடிவம் அமைத்து நீ வழிபட வேண்டாம், அதுவும் பாவம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் மோசே மூலியமா நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த 2 கட்டளைகளையும் நம்ம சரியாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்றது பெரிய கேள்வியாக இருக்குது. இதை நான் கேட்குறது கிறிஸ்தவர்கள்கிட்ட. கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம். நம்ம ஆர்சி சர்ச்சஸ்க்கு போனோம்னா நம்ம பார்க்குறது ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலையை வச்சுருக்காங்க. மரியாள் அப்படின்னு சொல்லிட்டு மாதாமா உடைய சிலைன்னு சொல்லிட்டு அவங்க நம்பி ஒரு சிலையை வச்சுருக்காங்க. இன்ஃபன்ட் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை இயேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுரூபத்தை வடிவம் அமைத்து அதை வைக்கிறாங்க. அந்தோனியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலையை அமைத்து அதை வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வைத்து வரக்கூடிய மக்கள், தேவனை அறிந்த மக்களாகவும் இருக்கட்டும், தேவனை அறியாத மக்களாகவும் இருக்கட்டும், எல்லாத்தையுமே தேவன்கிட்ட இருந்து வழி விலக செய்கிறாங்க. தேவனே இல்லாமல் வேற ஏதோ ஒரு கற்பனை உருவத்தை வச்சு இவங்க சிலையில் வழிபட்டுட்டு இருக்காங்க. இவங்க கற்பனை எல்லாம் தேவனாயிருமா? தேவனுக்கு இதெல்லாம் அருவருப்பான விஷயம் அப்படின்றது ஏன் கிறிஸ்தவர்களுக்கு தெரியாமல் இருக்குது? கிறிஸ்தவர்களுக்கு தெரியலை. கிறிஸ்தவர்கள் செய்கிற தவறுனால கிறிஸ்துவ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய கிறிஸ்துவ அறியாத ஜனங்களும் வழி தப்பி போகிறதற்கு இது எவ்வளவு தூண்டுதலாக அமைது அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய கட்டளையை ஃபாலோ பண்ண பழகிக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்கிறதுல எந்தவித நியாயமும் இல்லை. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from your Jeris.